வாழ்க வளமுடன். அனுமன் ஜெயந்தி 2025 வெற்றி மேல் வெற்றி தேடி வர இதை மட்டும் செய்தால் போதும். மார்கழி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்களில் அனுமன் ஜெயந்தியும் ஒன்று. மார்கழி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதுடன் அனுமனையும் மனதார வழிபடலாம். இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி எப்பொழுது வருகிறது? இந்த நாளில் அனுமனை எப்படி வழிபட்டால் அதிக அளவிலான பலன்களை பெறலாம் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். ராம பக்தரான அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம். தமிழ் புராணங்களின்படி அனுமன் மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைந்த நாளில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் வழக்கமான அமாவாசைகளை விட மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதுடன் அனுமனையும் வழிபட்டால் அமைதி, செல்வபலம், உடல் வலிமை, தைரியம் ஆகியவை கிடைக்கும். தென் மாநிலங்களில் மட்டுமே அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆனால் வட மாநிலங்களில் சித்திரை மாதத்திலேயே கொண்டாடப்படுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். தமிழ் பஞ்சாங்கப்படி இந்த ஆண்டு டிசம்பர் 19 வெள்ளிக்கிழமை அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ளது. அன்றைய தினம் காலை 5:57 மணிக்கு துவங்கி டிசம்பர் 20 காலை 7:54 வரை அமாவாசை திதி உள்ளது. ஆனால் டிசம்பர் 20 அதிகாலை 12:05 மணிக்குத்தான் மூல நட்சத்திரம் துவங்குகிறது. இதனால் திதியை அடிப்படையாக வைத்து அனுமன் ஜெயந்தியை கொண்டாடுபவர்கள் டிசம்பர் 19 அன்றும், நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுபவர்கள் டிசம்பர் 20 அன்றும் அனுமன் ஜெயந்தியை கொண்டாடலாம். ஆனால் டிசம்பர் 20 அதிகாலை 7:54 மணி வரை மட்டுமே அமாவாசை திதி உள்ளதால் அதற்கு முன்பாக அனுமன் ஜெயந்தி வழிபாடுகளை செய்வது சிறப்பு. அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடுவதால் ஞானம், தீய சக்திகளிடம் இருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். குறிப்பாக சனி மற்றும் ராகுவால் ஏற்படும் தீய பலன்கள் குறையும். இந்த நாளில் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி அனுமன் மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சி மற்றும் தொடர் வெற்றிகளை பெற முடியும். இந்த நாளில் ஸ்ரீராமஜெயம் சொல்லுவதும் எழுதுவதும் சிறப்பான பலனை தரும். இந்த நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம். இது அனுமனின் அருளை விரைவாக பெற்றுத்தரும். முடிந்தவர்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதி அனுமனுக்கு மாலை கட்டி போடலாம். அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனுக்கு துளசி மாலை, வடை மாலை, வெண்ணெய் காப்பு ஆகியவற்றை சாற்றி வழிபடலாம். அனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபட்டால் அந்த வெண்ணெய் உருகுவதற்குள் அனுமன் நம்முடைய துன்பங்களை போக்கி வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை. அதேபோல் இந்த நாளில் அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். அருகில் இருக்கும் அனுமன் கோயிலுக்கு சென்று இந்த நாளில் வழிபாடு செய்ய மறந்து விடாதீர்கள். இந்த நாளில் அனுமனுக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களையும் தரிசனம் செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த முறையில் அனுமன் ஜெயந்தி அன்று ஸ்ரீராமரையும் அனுமனையும் வழிபட்டு இறை அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.